வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் இன்சிஎம்டி லைசன்ஸ் அவையராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பூமி பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் பிறந்தாலே நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லா ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸு, மழை சீசன் எல்லாமே முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா ஒர்க்கபிள் டேஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த வாட்டியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஜனவரி 26 மட்டுமே 5 பூமி பூஜை, ஒரு கிரக பிரவேசம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நிலாவை கூட எளிதாக வாங்கிடலாம் போல், ஆனால் நிலம் வாங்குறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. தமிழர் பாரம்பரியமாக தொன்று தொட்டு சில நடைமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றிட்டு இருக்காங்க. அதில் இந்த பூமி பூஜையும் முக்கியமான ஒரு விஷயம். வீடு கட்டும் பணியில் துவக்கமாக இருக்கக்கூடிய பூமி பூஜைக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. பாண்டவர் பூமி படத்தில் கூட ஒரு காட்சியில் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு வீடு கட்டும்போது இயற்கையில் நடக்கிற இழப்புகள் நிறைய. மழை தரும் மரத்தை வெட்டுறோம், அதில் இருக்கிற குருவி கூடுகளை அழிக்கிறோம். ஏன் இந்த பூமியை தோண்டும் போது ஏகப்பட்ட புழுப்பூச்சிகள் சாகுது. ஒவ்வொரு மனுஷனும் வீடு கட்டும்போது பல பாவங்களை செய்கிறான். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு தான் கட்டப்போற புது வீடு நல்லபடியா அமைஞ்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலமா அமையணும் கடவுளே அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறது தான் இந்த பூஜையோட பொருள். ஆக்சுவலாக இந்த இடம், இந்த லேண்ட் வேறு யார்கிட்டனா இருந்திருக்கும். அதை நம்ம வாங்கிட்டு நம்ம 4-5 தலைமுறையாக நம்ம வாழையாக நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த பூமி பூஜையை பண்ணுறோம். இதில் இருக்கிற கெட்ட சக்திகளாம் அழிஞ்சிட்டு நல்லதாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், சுபிக்ஷமாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த பூமி பூஜை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூத சமநிலை ஒரு இடத்துல சீராக இருந்தால் தான் அங்கே நம்மளால் உயிர் வாழ முடியும். அந்த சமநிலை வீட்டோட எல்லா மூலைகள்லையும் சரியாக இருக்கணும்னு ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் நிலத்தோட வடகிழக்கு மூலையில் குழி தோண்டி சூரியனை வணங்கி மஞ்சள், சந்தனம், குங்குமம், பால், பூஜைக்கு தேவையான பொருட்களையும் தயார் பண்ணிட்டு வீடு கட்டுறவங்களோட குடும்பமும் அவங்களோட ஒருமித்த எண்ணம் கொண்ட சுற்றமும் நட்பும் கலந்துப்பாங்க. நவக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், சனி, குரு, செவ்வாய், ராகு, கேது, இந்த 9 கிரகங்களும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட நலனுக்கு ஆதாரமாக செயல்படணும்னு அதை 9 செங்கலா பாவிச்சு அடிக்கல் நாட்டுறாங்க. கங்கை தீர்த்தமாக பாவிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீராதாரத்திலிருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த செங்கல் மேலே ஊற்றி அதை பூஜை செய்வாங்க. பூமியோட தன்மைக்கேற்ப சில இடங்களில் அந்த தண்ணி உடனே உறிஞ்சிடும், சில இடங்களில் அது தேக்கமாகவே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் 9 தானியங்களையும் நம்ம தோண்டி வச்சிருக்கிற அந்த குழியில் போட்டு அவங்களுக்கு வேண்டின விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சிட்டு இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான நடைமுறையை ஆரம்பிப்பாங்க. அடிக்கல் நாட்டின செங்கலை பத்திரமா எடுத்து வச்சு வீடு கட்ட அஸ்திவாரம் போடுறப்போ அதை முதன்மையாக பயன்படுத்துறது வழக்கம். இந்த நடைமுறை கிட்டத்தட்ட எல்லா மதத்துக்கும் ஒன்றா இருந்தாலும் இந்த நிகழ்வுகளோட கலந்து ஒவ்வொரு மதத்தினரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சடங்குகள் செய்கிறது வழக்கம். பாதை வேறையாக இருந்தாலும் பயணம் முடிகிற இடம் ஒன்று தானே. பூஜை நல்லபடியாக முடிஞ்சதும் வாங்கிட்டு வந்த இனிப்புகளை உறவுகளுக்கு கொடுத்து அந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கையும் இனிமையாக ஆரம்பிக்கணுங்கிற நம்பிக்கையோட கட்டிட வேலையை ஆரம்பிப்பாங்க. என்னோட பேர் வந்து தனராஜன். என்னோட நேம் ஆண்டனி. என்னோட பேர் சுஜாதா. என்னோட கொலீக் வந்து பூபேஷ். அவருக்கு வந்து ஹைரன் பில்ட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கட்டி கொடுத்தாங்க இங்கே சென்னையிலேயே. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஹைரன் பில்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும், அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஹைரன் பில்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இந்த யூடியூப் இதிலெல்லாம் வந்து மிஸ்டர் திலீபன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. எல்லாமே எதுவுமே ஒளிமறைவு இல்லை. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் இட். என்னோட சன் பார்த்து தான் இந்த பில்டரை செலக்ட் பண்ணிவிட்டு 2D அப்ரோச் பண்ணேன். 2Dக்கு அடுத்து ஸ்ட்ரக்சரல் போச்சு. ஸ்ட்ரக்சரலுக்கு அடுத்து நம்ம சேண்ட் டெஸ்ட், சாயில் டெஸ்ட் வந்தது. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் என்னெல்லாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள எம்ப்ளாயீஸும் வந்து நல்ல சப்போர்ட். ஏன்னா எப்போ கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுறது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்சரியாக இருக்குது. இன்றைக்கி வந்து பூமி பூஜை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பட்டு எல்லாமே வந்தாங்க. எங்களுக்கு எந்த தலைச்சூடும் கிடையாது. நாங்கள் க்ளீனாக முடித்து அந்த வேலை ஆரம்பித்தாச்சு. எனக்கு நல்லபடியாக வந்து என்னோட ட்ரீம் ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவாங்கன்னு வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ இவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோஸ் போடுறோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.